4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எந்த போன் வந்து ஏது வந்ததுன்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம திருட்டு ரயில் ஏறி ஓடுற மாதிரி, திருட்டு பஸ் பிடிச்சி ஓடுற மாதிரி, இவங்க எல்லாம் கிளம்பி திருட்டு பிளைட் பிடிச்சி ஓடுற மாதிரி ஓட்டானு. கேட்டா அதிமுக ஆபீஸை பார்க்க போனாங்களாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஆபீஸை போய் பார்த்துட்டு வந்தாங்க. காரண காரியம் இல்லாமல் போட்டு உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கிற அமித்ஷா கிட்ட காலில் ஊந்து மண்டிடுறாங்க. என்ன காரணம்? எந்த சூழ்நிலையிலும் எங்க இயக்கத்தையோ எங்க இயக்கத்தினுடைய தோழர்கள் மீதோ எந்த விதமான நீங்க வழக்குகளையும் போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணது கொஞ்சம் நெஞ்ச ஊழல் இல்லை. அவங்க மேல எத்தனை கேஸ் இருக்குது, நாளைக்கு கிளறினா என்ன ஆகுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க உடனடியாக போய் அடிமைகளாக மாற வேண்டும். நாங்கள் எப்போதும் அடிமைகளாகத்தான் இருப்போம். அதை தான் அன்னைக்கு சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், அதில் 2 அர்த்தம் இருக்குது. அவர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு போனா சொன்னார், அது கட்சினா யார் தெரியுமா? அதிமுகவுக்கும் தலைவர் அமித்ஷா மட்டும்தான். அதிமுகவுக்கும் தலைவர் அவர் தான், பிஜேபிக்கு அவன் தான். அவர் கட்சியினுடைய தலைவரை பார்க்க போனோம், கட்சியை பார்க்க போனோம் போல, கட்சிக்கு தலைவரை பார்க்க போனார். இன்றைக்கும் அதிமுகவை முழுமையாக இயக்கி கொண்டிருப்பது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு, மோடியும் அமித்ஷாவும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கின்ற காரணத்தால தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, போய் உடனே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குது, நாங்கள் கூட்டணி பேச போறோம். எங்க அண்ணன் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் ஜெயக்குமாரை பத்தி அவர் பேசினாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் அந்த டாபிக்கை தொட்டாதான் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா ஜெயக்குமார் தான் சொன்னார் 15 நாளைக்கு முன்னாடி, எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணியே இருக்காதுன்னு சொன்னார். சொல்லிட்டு பார்த்தா 2வது நாள் நாங்கள் போய் காலைல விடுறாங்க. என்ன காரணம்? அதை தான் நாங்கள் சொன்ன முதல்ல இருந்து. நம்ம தலைவரும் சொன்னார். என்ன சொன்னாரு? அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கின்றார்கள், யாரும் நம்பாதீர்கள் என்று சொன்னோம். அதை இன்னைக்கு வந்துருச்சா? அதுதானே சொல்லுவாங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இதையும் தாண்டி இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் அவர் சொல்லுவார். நான் நினைக்கிற ட்விஸ்ட் அவர் சொல்லுவார், நான் எதிர்பார்க்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் அவர் பேசுவாரு, நான் நைட்டு கேட்டுப்பேன் என்ன நான் பேசுனீங்கன்ட்டு. இது எதற்காக இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பது அதிமுகவும் பிஜேபியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நேற்றுக்கு வந்த பசங்கள்லாம் எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பேரை சொல்லி பேசுறானுங்க. பேரை மட்டும் பெருசா இருந்துட்டா பத்தாதெல்லாம் விமர்சிக்கிறான். இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை தான் நம்ம சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு. என்ன சொன்னார்? நல்ல தெளிவா சொன்னார். டிபேட்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க சொல்றீங்க மன்னராட்சி என்று குறிப்பிடுவீர்கள் என்று சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், நாங்க மன்னராட்சி நான் குறிப்பிட்டேனாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எப்படி மன்னராட்சியா இருக்குன்னு சொன்னார். உண்மைதானே அது? அதுக்கு அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை வாரிசு நடிகர் சொல்லுவேன். உண்மைதான். உங்க அப்பா டைரக்டர் நடிகரான இல்ல நடிகர் அஜித் போல, நடிகர் கமலஹாசன் போல, நடிகர் ரஜினிகாந்த் போல சுயம்பா வந்தியா நீ? ஆனா நீ யாரை பார்த்து நீ மன்னராட்சின்னு சொல்ற? எந்த வகையிலும் தகுதி இல்லாமல் அப்பா டைரக்டர் ஒரே தகுதியால இன்றைக்கு நடிகராக வளம் வந்து விட்டு, இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களும் நம்முடைய மக்களும் கொடுத்த டிக்கெட் வாங்கின காசுல கோடி கோடியா இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு, இன்றைக்கு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அரசியலுக்கு வரன்ற நோக்கோடு இன்னைக்கு வந்துவிட்டு, இன்றைக்கு கிட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவரை பார்த்து இந்த மன்னராட்சி என்று சொல்கிறாய். மன்னராட்சினா மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக வரணும் அவரு. அதுக்கு தான் செந்தில்வேல் திருப்பி அதுக்கு ஒரு பதில் சொன்னார். உங்களை மாதிரி நாங்க எங்கேயும் போய் கை கட்டி நிக்கல. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் சொல்றாரு, ஒரு காலத்துல படம் ரிலீஸுக்காக கொடநாட்டில் போயிட்டு ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி நின்னவங்க தான் நீங்களா? நாங்க யார்கிட்டயாவது கை கட்டி நின்றதா வரலாறு இருக்கிறதா? வரலாறு எந்த வகையிலும் வரலாறு இருக்காது. உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லும் போது காதிலே வாங்கி கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் அடிமை அதிமுக அல்ல. அடிமை அதிமுக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றிய அரசு என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் செஞ்சான். எதெல்லாம் கையெழுத்து போட சொன்னா அதெல்லாம் கையெழுத்து போட்டான். தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் அடமானம் வைக்கணும்னு சொன்னாலும் அப்படிலாம் அடமானம் வச்சான். எந்தெந்த கொள்கைகள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு எதெல்லாம் புறம்பான செயலோ அதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. உதயமின் திட்டத்துக்கு யார் ஆதரவு தெரிவிச்சா? அவங்க தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. உதயமின் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு இன்றைக்கு கரண்ட் பில் ஏறிச்சின உடனே அதே அதிமுக என்ன சொல்றான்? திமுக ஆட்சியில் கரண்ட் பில் ஏறி போச்சு, இதை கையெழுத்து போட்டு கொடுத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்லன்னு சொல்லி ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் அவர்கள் தடை பண்றாரோ அந்த திட்டத்துக்கெல்லாம் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க தெரியுமா? அங்க இவங்க கையெழுத்து போடலைன்னா அவங்க கதை அங்க முடிஞ்சிடும். இங்க ஏத்தா மாதிரி ஒரு 6 கேமரா இருக்குது. நான் இந்த மேடைக்கு வர சொல்லவே இந்த கேமரா பார்த்துட்டே வந்தேன். நம்ம எந்த மீடியாவுக்கும் சொல்லலையே, அப்படியே சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது 1-2 மீடியாவுக்கு தானே சொல்லியிருப்போம்.
இங்க ஒரு 6-7 மீடியா இருக்குது, என்னடா காரணம்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ இன்னைக்கு பேச்சாளர் நம்ம அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தானே. அவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா 6 கேமரா இல்லாது, வீட்டில் எல்லா மொட்டை மாடியில கூட கேமரா இருக்கும். ஏன்னா அவர் பேசுற பேச்சு இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கின்றது. வைரல் ஆகிற அளவுக்கு என்ன பேசுறாரு? எப்பொழுதுமே ஒரு அவை அடக்கத்தோடு பேச வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் அவரை யாராவது சீண்டி விட்டுட்டீங்கன்னா அதையும் தாண்டி வேற மாதிரி போயிடுவார். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுக்கு ஒரு தனி ரசிகர்கள் உண்டு. அதை தாண்டி அவருக்கு அவர் கண்டென்ட் ஆஃப் த டே மாதிரி இன்னைக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும், அந்த கண்டென்ட்ல என்ன இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களும் ஒரு கண்டென்ட். யாருன்னு கேட்டினா சகோதரி மதிவதனி. நேற்றுக்கு 1000 விளக்கில் பேசினாங்க. அவங்க வந்தாலும் இதே மாதிரி ஒரு 6 சேனல் வந்துடும். அது யூடியூபாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சி சேனலாக இருக்கட்டும். இதையெல்லாம் நான் எதற்கு இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு தலைமையிலான இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல பொய்யான கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொய்யான கருத்துக்கள் எல்லாம் பதிலளிக்க கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார். இவரை போல ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இவருக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்குது என்று சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படாதவர். அவர் சொல்ற அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடகோடி தொண்டன், எனக்கு எத்தனை வழக்குகளை நான் பார்த்து விட்டேன், எத்தனை தடவை என்ன ஜெயிலில் போட்டாங்க, ஆனால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். உண்மையை பேசுவதற்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அஞ்ச மாட்டான் என்பதற்கு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம். மிசா கொடுமையை அனுபவித்த போது கூட என்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் படிந்து செல்ல மாட்டேன், எனக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்பதற்காக பல தடவை ஆட்சி இழந்தவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இலங்கை பிரச்சனை கூட நம்ம ஆட்சி இழந்தோமே, ராஜீவ்காந்தி படுகொலையில் ஆட்சி இழந்தோமே, செய்யாத குற்றத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தார்கள். அந்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து மக்களுக்காக இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுக்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். நம்முடைய கழக தலைவர் தளபதியார் மட்டும்தான், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். இப்படிப்பட்ட தலைவரை பார்த்து இன்றைக்கு பல்வேறு வகையில் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் பேசுறப்ப சொல்வார், நாங்க யார் யாரு கூட எல்லாம் அரசியல் பண்ணோம், இன்னைக்கு யாரு கூட அரசியல் பண்ற நிலைமை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லாத துக்குடா பசங்க கூட அரசியல் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்து போச்சு. என்ன பண்றது, எல்லாம் காலத்தினுடைய சாபக்கேடு. எல்லாத்தையும் வென்று கண்டிப்பாக 2026 234 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.